இவங்க வீரா டாக்ஸ் டபுள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் ஒன்று நடத்திட்டு வராங்க. அது வந்து மிக 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 ஆபாசமான வார்த்தைகள் அடங்கி இருக்கக்கூடிய காட்சிகளாக வந்து இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து ஒரு பெண் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டால் அப்படின்றது காரணமாக அந்த பெண்ணை வந்து நீங்கள் கைது பண்ணாமல் விடுவது அப்படின்றது வந்து எந்த வகையில் வந்து அது ஏற்கத்தக்கதாக. சவுக்கு சங்கர் அவர்களை நீங்கள் அரெஸ்ட் பண்ணீங்க, ஓகே ஃபைன். ஆனால் ஃபெலிக்ஸ் அவர்கள் வந்து என்கிட்ட முன்ஜாமீன் கேட்டு வந்திருக்கிறாரு. இதில் நியாயமாக காவல்துறை வந்து என்ன நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் என்றால், டிடிஎஃப் வாசன் அவர்கள் மீண்டும் கைது செய்யப்பட்டுள்ளார். அதுவும் வந்து நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார். சமீப காலமாகவே திமுகவுக்கு எதிராக பல விஷயங்கள் அவர் வந்து பண்ணிட்டு இருக்கிறாரு. எனவே அவரை சிறையில் அடைப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கு. இர்ஃபான் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஃபுட் ரிவ்யூ பண்ணக்கூடிய ஒரு நபர். ஜெண்டர் ரிவீல் டெஸ்ட் அப்படின்றத வந்து இந்தியாவில் பண்ணக்கூடாது. நீங்கள் ஆனால் வெளிநாட்டில் போயிட்டு பண்ணிட்டு வந்து இங்கே வந்து நீங்கள் வீடியோ போட்டது மட்டும் இல்லாமல் பலரையும் வந்து நீங்கள் தூண்டி இருக்கிறீங்க. இந்த ஒரு வீடியோக்கு அப்புறம் தான் வந்து இர்ஃபான் மீது வந்து நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு பலரும் வந்து பேசுகிறாங்க. யார் ஒரு முறையும் இர்ஃபான் வந்து பிரச்சனையில் மாட்டும் போது ஃபோன் பண்ணி ஹெல்ப் பண்ணுறது, இதில் குறிப்பாக காவல்துறையினர் வந்து இப்போ ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. இது எல்லாரும் வந்து தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அனைவருக்கும் வணக்கம். சமீப காலமாகவே யூடியூபர்கள் மீது நடத்தப்படக்கூடிய கைது காட்சிகள் அப்படின்றது வந்து மிக மிக அதிகமாகவே வந்து நடந்துட்டுருக்கு. இதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால், அண்ணன் சவுக்கு சங்கர் அவர்கள் எடுத்துக்கோங்க, ரெட்பிக்ஸின் ஆசிரியர் ஃபெலிக்ஸ் அவர்களை எடுத்துக்கோங்க. மேலும் வந்து பார்த்திங்கன்னா நேற்று ஒரு யூடியூப் சேனலுடைய விஜே, அது இல்லாமல் வந்து கேமராமேனு, அந்த சேனலுடைய ஓனரு, இவங்க 3 பேரையுமே வந்து நேற்று அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. சரி, எதுக்காக இந்த ஒரு கைது நடவடிக்கை நேற்று இவங்க எடுத்தாங்க அப்படின்னா, இவங்க வீரா டாக்ஸ் டபுள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் ஒன்று நடத்திட்டு வராங்க. இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா பொதுவாக பப்ளிக் கிட்ட போயிட்டு பப்ளிக் ஒப்பீனியன் மாதிரி எடுப்பாங்க. அது வந்து மிக 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 ஆபாசமான வார்த்தைகள் அடங்கி இருக்கக்கூடிய காட்சிகளாக வந்து இருக்கும். ஆபாசமான படங்கள் இருக்காது. ஏன்னா பொதுவாக யூடியூப் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஆபாசமாக இருக்குது அப்படின்னா அந்த சம்மந்தப்பட்ட அந்த யூடியூப் சேனலே வந்து பேன் பண்ணுருவாங்க. ரெண்டாவது வந்து ரொம்ப நியூடிட்டி கண்டென்ட் அந்த மாதிரி போகுது அப்படின்னா அவங்க வீடியோ போட்ட உடனே அந்த வீடியோ வந்து இமீடியட்டாகவே வந்து ரிமூவ் ஆகிடும். அந்த அளவுக்கு வந்து யூடியூபுடைய அல்காரிதம் அப்படின்றது வந்து ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணி வச்சுருக்கிறாங்க. எனவே நீங்கள் வந்து படம் போட்டால் தானே நாங்கள் வந்து நீங்கள் அதை பேன் பண்ணுவீங்க, நாங்கள் வந்து ஆபாசமான ஆடியோக்கள், ஆபாசமான வார்த்தைகள் அடங்கிய வீடியோ அப்படின்ற மாதிரி நாங்கள் எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீரா டாக்ஸ் டபுள் எக்ஸ் அப்படின்ற ஒரு சேனலில் வந்து இவங்க ஒரு பெண்ணை போயிட்டு இன்டர்வியூ எடுத்திருக்கிறாங்க. இன்டர்வியூ எடுத்து முடித்த பிறகு, அதாவது ப்ரெஸ் பைட் எடுத்திருக்கிறாங்க, பப்ளிக் ஒப்பீனியன் எடுத்து முடித்த பிறகு அந்த சம்மந்தப்பட்ட அந்த பொண்ணு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதை வந்து நீங்கள் போடாதீங்க, இதை போட்டிங்கன்னா வந்து நான் ரொம்ப வல்கராக பேசியிருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன், அதனால் இதை போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சம்மந்தப்பட்ட அந்த பெண் வந்து பேட்டி கொடுத்த அந்த பெண்ணே சொல்கிறாங்க. அதையும் மீறி இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சம்மந்தப்பட்ட அந்த காட்சிகளை ரிலீஸ் பண்ணுறாங்க. ரிலீஸ் பண்ண உடனே என்ன ஆகுது அப்படின்னா, அதில் பேசியிருக்க அந்த பெண் வந்து தற்கொலை முயற்சியில் வந்து ஈடுபட்ட உடனே சம்மந்தப்பட்ட இந்த நபர்களை வந்து காவல்துறையினர் கைது பண்ணி சிறையிலும் வந்து அடைக்கிறாங்க. இதில் எனக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி ஒன்று என்ன அப்படின்னா, சமீபத்தில் தான் வந்து ஃபெலிக்ஸ் அவர்கள் வந்து கைது செய்யப்பட்டார். அவர் கைது பண்ணுறதுக்கு முன்னாடி அவர் நீதிமன்றத்தில் ஒரு முன்ஜாமீன் கோரி மனு தாக்கல் ஒன்று பண்ணுறாரு. அந்த முன்ஜாமீன் மனுவை வந்து விசாரணைக்கு எடுத்த நீதிபதி அவர்கள் ஒரு விஷயத்தை மிக தெளிவாக சொல்கிறாரு. சவுக்கு சங்கர் அவர்களை நீங்கள் அரெஸ்ட் பண்ணீங்க, ஓகே ஃபைன். ஆனால் ஃபெலிக்ஸ் அவர்கள் வந்து என்கிட்ட முன்ஜாமீன் கேட்டு வந்திருக்கிறாரு. இதில் நியாயமாக காவல்துறை வந்து என்ன நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் என்றால், ஒருத்தர் ஒரு சேனலில் உட்காந்து பேட்டி கொடுக்குறாரு அப்படின்றது காரணத்துக்காக நீங்கள் அவரை கைது பண்ணீங்க. ஆனால் அந்த நேர்காணலை எடுத்தவர், அவரை பேச தூண்டும் வகையில் கேள்விகளை கேட்டவர் அப்படின்னு பார்த்தா அதில் ஃபெலிக்ஸ் வராரு. அப்போ வந்து ஏன் வந்து நீங்கள் இவரை இன்னும் கைது பண்ணாமல் வச்சுருக்கீங்க, சீக்கிரம் கைது பண்ணுங்க அப்படின்ற அளவுக்கு நீதிபதி அவர்களே வந்து சொல்லியிருக்கிறாரு. இப்போ இந்த வீரா டாக்ஸ் டபுள் எக்ஸ் அப்படின்ற ஒரு சேனலில் நான் எழுப்பக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, அந்த பேட்டி எடுத்தவங்களை வந்து நீங்கள் கைது பண்ணிட்டீங்க. அது வந்து ஒரு ஃபீமேல் விஜே, அவங்க பாவம், அவங்க வந்து மாத சம்பளத்துக்கு அவங்க வறுமையின் காரணமாக அவங்க ஒரு நிறுவனத்தில் வந்து வேலை பார்க்குறாங்க.
நிறுவனம் இது போன்ற கேள்விகளை வந்து கேட்க சொல்லியிருக்கோம். இப்படிலாம் கேளுங்கம்மா, அப்போதாம்மா வியூஸ் போகும், வியூஸ் போனால் தான் வந்து காசு வரும், காசு வந்தால் தான் உங்களுக்குலாம் சம்பளம் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சம்மந்தப்பட்ட அந்த ஒரு நிறுவனம் சொல்லியிருக்கோம். அதன் காரணமாக இந்த பெண்ணும் வந்து அது போன்ற கேள்விகளை வந்து கேட்டிருக்கலாம். சரி, ஓகே. இது போன்ற வந்து ஒரு ஆபாசமான ஒரு ஆடியோ நிறைந்த ஒரு காட்சிகளை வீடியோ பதிவு செய்த நபர், கேமராமேனு, அவரை வந்து நீங்கள் கைது பண்ணுறீங்க. அவரும் வந்து என்ன தப்பு பண்ணியிருப்பார்? நீங்கள் அங்கே ஃபீமேல் விஜேவும் சம்மந்தப்பட்ட அந்த பெண்ணும் வந்து பேசக்கூடிய காட்சிகளை வந்து இவர் வந்து கேமரா வந்து ரெக்கார்ட் பண்ணியிருப்பார். அந்த பாவத்துக்காக நீங்கள் அவரையும் கைது பண்ணிட்டீங்க. சேனல் ஓனரை நீங்கள் கைது பண்ணுறீங்க அப்படின்னா அதில் ஓகே, அதில் வந்து ஒரு லாஜிக் இருக்குது. ஏன்னா அவர் தான் வந்து சேனலை வந்து நடத்திட்டு இருக்கிறாரு. அவருடைய பர்மிஷன் இல்லாமல் எந்த ஒரு கண்டென்ட்டும் வந்து பப்ளிஷும் ஆகாது, ரிமூவும் ஆகாது. அந்த காரணத்துக்காக அவரே கூட சொல்லியிருக்கலாம், இது போன்ற காட்சிகள் தான் வந்து யூடியூப்பில் நிறைய பேர் பார்க்குறாங்க, அதனால் நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சேனல் ஓனர் சொல்லியிருக்கலாம். அதன் காரணமாக நீங்கள் சேனல் ஓனரை வந்து நீங்கள் கைது பண்ணுறீங்க. இதை நான் ஏற்றுக்கிறேன். இதில் அந்த பொண்ணு பாவம், அந்த விஜே, அந்த பொண்ணு என்ன பாவம், என்ன பண்ணும்? அப்புறம் வந்து அந்த கேமராமேனு, அவர் வந்து ஏதோ ஒரு வறுமையின் காரணமாக அவர் ஒரு நிறுவனத்தில் வந்து வேலை வந்து பண்ணிட்டு இருக்கிறாரு, அவரையும் வந்து கைது பண்ணுறீங்க. இதில் இந்த பொண்ணும் இந்த கேமராமேனும் என்ன பண்ணுவாங்க அப்படின்றது வந்து எனக்கு ஒரு கேள்வியாக ஒன்று வருது. ரெண்டாவது ஒரு விஷயம் அப்படின்னா, இப்போது நம்ம இந்த பக்கம் வருவோம், அண்ணன் சவுக்கு சங்கர் மற்றும் ஃபெலிக்ஸ் அவர்கள் வழக்குக்கே வருவோம். இந்த வழக்கில் நீதிபதி அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, பேட்டி கொடுத்தவங்களை வந்து நீங்கள் கைது பண்ணுறீங்க அப்படின்னா பேட்டி எடுத்தவங்களையும் வந்து நீங்கள் கைது பண்ணணும். ஏன்னா கேள்விகளை வந்து அவங்க தான் வந்து கேட்டு தூண்டும் வகையில் கேட்டிருக்கிறாங்க அப்படின்றத வந்து நீதிபதி அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. அப்போ நீங்கள் வந்து வழக்கு பதிவு போட்டு கைது பண்ணுறதா இருந்தால் பேட்டி கொடுத்தவங்களையும் நீங்கள் கைது பண்ணியிருக்கணும். அதான் இந்த பெண் வந்து இப்போ தற்கொலை முயற்சி பண்ணிக்கிட்டாங்கல்ல, இவங்களையும் நீங்கள் கைது பண்ணியிருக்கணும். பேட்டி எடுத்த அந்த ஒரு விஜேவையும் நீங்கள் வந்து கைது பண்ணியிருக்கணும், கேமராமேனையும் கைது பண்ணியிருக்கணும், தென் வந்து சேனல் ஓனர் அவரையும் வந்து நீங்கள் கைது பண்ணியிருக்கணும். ஆனால் நீங்கள் வந்து ஒரு பெண் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டால் அப்படின்றது காரணமாக அந்த பெண்ணை வந்து நீங்கள் கைது பண்ணாமல் விடுவது அப்படின்றது வந்து எந்த வகையில் வந்து அது ஏற்கத்தக்கதாக இருக்கும்? ஏன்னா வந்து கேமரா எடுத்துகிட்டு போகிறாங்க, மைக் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னா அந்த பொண்ணு எல்லாமே தெரிஞ்சதான் பேசுது. கேமராவோடு இருக்கிறாங்க, மைக்கோடு நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே தெரிஞ்சுதான் பேசுது. நிறைய பேர் சொல்லலாம், இவங்க ரெக்கார்ட் பண்ணுறது அந்த பொண்ணுக்கே தெரியாமலே இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு பொண்ணுக்கு இவங்க ரெக்கார்ட் பண்ணுறது தெரியாமல் இருக்குன்னா, எவனோ ஒரு தேர்ட் பர்சன் போயிட்டு ஒரு இடத்துல நிற்கும் போது அந்த பொண்ணு வாய்க்கு வந்தபடி எல்லாம் இஷ்டத்துக்கு பேச முடியுமா? அந்த பொண்ணு எல்லாமே தெரிஞ்சே தான் வந்து பண்ணியிருக்கு. எங்கே இந்த ஒரு வீடியோ வெளியில் வந்தால் பேக் ஃபயர் ஆகும் அப்படின்ற காரணத்துக்காக அந்த பொண்ணு சொல்லியிருக்கு. அதையும் மீறி இவங்களும் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ரிலீஸ் பண்ண உடனே பிரச்சனைகள் ஆகுது, அந்த பொண்ணு தற்கொலை முயற்சியில் ஈடுபடுது. பிறகு வந்து எல்லாருமே வந்து கைது செய்யப்படுகிறார்கள். இதுதான் வந்து இந்த ஒரு வழக்கில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான ஒரு தகவல். இப்போ அப்படியே நம்ம இந்த பக்கம் வருவோம், அண்ணன் சவுக்கு சங்கர் வழக்கு, ஃபெலிக்ஸ் வழக்குக்கு வருவோம். அதுக்கப்புறம் இன்னொன்று ஒரு யூடியூபரையும் வந்து கைது பண்ணியிருக்கிறாங்க. அதையும் சொல்கிறான் அவர் யார் அப்படின்றது. சவுக்கு சங்கர் அண்ணன் வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், பெண் காவலர்களை வந்து இழிவாக பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர் சைபர் கிரைம் காவல்துறையினர் வந்து அவர் மீது வழக்கு பதிவு பண்ணி அவரை வந்து கைதும் பண்ணாங்க. ஒன்ஸ் அவரை கைது பண்ண உடனே எல்லாரும் எதிர்பார்த்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பேட்டி கொடுத்தவரை வந்து நீங்கள் கைது பண்ணிட்டீங்க, பேட்டி எடுத்தவர் அதாவது ஃபெலிக்ஸ் அவர்களை வந்து நீங்கள் இன்னும் கைது பண்ணாமலே வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து கேள்விகளை எழுப்ப ஆரம்பித்தனர். அந்த நேரத்தில் தான் பார்த்தீங்கன்னா ஃபெலிக்ஸ் அவர்கள் நீதிமன்றத்தில் போயிட்டு ஒரு ஏபியும் ஒன்று வந்து தாக்கல் பண்ணுறாரு. இந்த மாதிரி எனக்கு வந்து முன்ஜாமீன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே நீதிபதி அவர்கள் இந்த கேள்விகளெல்லாம் கேட்குறாரு. பேட்டி கொடுத்தவரை கைது பண்ணிட்டீங்க, நீங்கள் தானே கேள்விகளை கேட்டு வந்து தூண்டி இருக்கிறீங்க. அவர் அந்த ஒரு பதில் சொல்கிறார் அப்படின்னா உங்கள் தூண்டுதலின்படி தான் வந்து அவர் அதற்கான பதிலை சொல்லியிருப்பார். எனவே வந்து இவரையும் தான் வந்து வழக்கில் சேர்க்கணும், இவரையும் கைது பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி அவர்கள் ஒரு வாரம் வந்து ஒத்தி வச்சிருந்தார் இந்த கேஸை போலீஸ் ரிப்ளை ஃபைல் பண்ணுறதுக்காக. அந்த இடைப்பட்ட வேலையில் தான் வந்து ஃபெலிக்ஸ் அவர்கள் டெல்லியில் இருந்ததாகவும் இங்கேருந்து விரைந்து சென்று திருச்சி தனிப்படை காவல்துறையினர் வந்து அவரை கைது பண்ணதாகவும், பிறகு அவர் ஃபெலிக்ஸ் அவர்களின் மனைவியே வந்து ப்ரெஸ் மீட்லாம் கொடுத்துருந்தாங்க. என் கணவரை வந்து 2 நாள் ஆச்சு கைது பண்ணி, இது வரைக்கும் வந்து அப்பியர் பண்ணலை ஜுடிஷரியில். பொதுவாக வந்து ஜுடிஷரி ப்ரொசீடிங்ஸ் அப்படின்றது வந்து 24 மணி நேரத்துக்கு மேலே ஒருத்தர் வந்து கஸ்டடியில் வச்சுட்டு இருந்திருக்கக்கூடாது. அதுக்குள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி அவரை வந்து சிறையில் அடைப்பது அப்படின்றது தான் வந்து சட்டப்படி வந்து பண்ணணும். ஆனால் வந்து என் கணவரை இது வரைக்கும் எங்கே வச்சுருக்கிறாங்க அப்படின்றது தெரில. இது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் சவுக்கு சங்கர் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, அவருடைய கைகளை வந்து உடைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது போன்ற என் கணவருக்கு எந்த ஒரு அசம்பாவிதம் எதுவும் நடந்து விடக்கூடாது அப்படின்றதையும் அவங்க மனைவி வந்து இந்த இடத்துல பதிவு பண்ணுறாங்க. பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாளைக்கு அப்புறம் ஃபெலிக்ஸ் அவர்களை வந்து சென்னை எக்மூர் கூப்பிட்டு வந்து அங்கேருந்து இவரை திருச்சி சைபர் கிரைம் காவல்துறை
இவங்க வந்து அழைச்சிட்டு போகிறாங்க. அங்கே போன உடனே இவர் மீது வந்து ரிமாண்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன ப்ரொசீடிங்ஸ்லாம் பண்ணணுமோ எல்லாமே பண்ணி மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் வந்து இவரை ப்ரொடியூஸ் பண்ணி பிறகு வந்து இவரை சிறையிலும் வந்து அடைக்கிறாங்க. சிறையில் அடைச்ச பிறகு ரெட் பிக்ஸ் அலுவலகத்தில் வந்து ரைடு நடத்துகிறாங்க. ஃபெலிக்ஸ் அவர்களின் வீட்டுக்கு போயிட்டு ரைடு நடத்துகிறாங்க. எல்லா விஷயமே வந்து பண்ணாங்க. அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்து சவுக்கு சங்கர் மீது குண்டாஸ் போட்டாங்க. அடுத்து ஜிஆர்எஸ் என்ன சொன்னார், இன்னொன்று ஒரு நீதிபதி என்ன சொன்னார். இப்போ ஜிஆர்எஸ் அவருடைய சம்பவத்திலேயே நான் வரேன். ஒரு சுவாரஸ்யமான ஒரு நிகழ்வு ஒன்று நடந்திருக்கு. சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு வழக்கறிஞர் யானை ராஜேந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு அவர், அப்புறம் கொளத்தூர் மணி, இவங்க எல்லாருமே வந்து உச்சநீதிமன்றத்துக்கும் பிறகு வந்து ஹைகோர்ட் ரிஜிஸ்டருக்கும் வந்து கடிதம் எழுதியிருக்கிறாங்க. இந்த மாதிரி ஜிஆர்எஸ் நீதிபதி அவர்களை வந்து 2 ஹையர் அஃபிஷியலில் இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் வந்து மீட் பண்ணி இவரை வந்து பேசியதாக சொல்கிறாங்க. சவுக்கு சங்கர் வழக்கு எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சம்மந்தப்பட்ட அந்த 2 நபர்கள் யார், அவங்க மீது வந்து நடவடிக்கை எடுக்கணும், இதற்கு வந்து சிபிஐ வந்து விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிஆர்எஸ் அவர்களின் வழக்கில் வந்து இது போன்ற ஒரு புது விஷயங்கள் வந்து இப்போது தினமும் வந்து அரங்கேறி கொண்டு இருக்கிறது. இப்போ நான் 3ஆவதாக ஒரு யூடியூபர் சொன்னேன்ல, அந்த யூடியூபர் யார் அப்படின்னா டிடிஎஃப் வாசன் அவர்கள். டிடிஎஃப் வாசன் அவர்கள் மீண்டும் கைது செய்யப்பட்டுள்ளார். அதுவும் வந்து நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார். சமீபத்தில் ஒரு சென்னையிலேருந்து மதுரை போயிட்டு மதுரையிலேருந்து தூத்துக்குடி போயிருப்பார். இந்த ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா அவர் ஃபோன் பேசிகிட்டே வந்து வண்டி ஓட்டியிருப்பார். இதன் காரணமாக மதுரை மாநகர ஆயுதப்படை காவலர் அளித்த புகாரின் பேரில் அவர் மீது வந்து வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறாங்க. மதுரை அண்ணா நகர் போலீஸார் வந்து அவர் மீது வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறாங்க. வழக்கு பதிவு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 பிரிவுகளின் கீழ் வந்து வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறாங்க. வாசனையும் வந்து பிடிச்சிட்டு வந்து இந்த மாதிரி செல்ஃபோன் பேசிட்டு வண்டி ஓட்டினார், அஜாக்கிரதையாக செயல்பட்டார், பப்ளிக்கு வந்து இடையூறு ஏற்படுத்தினார் அப்படின்ற மாதிரி வழக்கமே இவங்க ஒரு சில செக்ஷன்ஸ்லாம் போடுவாங்கல்ல, அது போன்ற செக்ஷன்ஸ் எல்லாமே போட்டுட்டு இன்னும் காவல்துறை வந்து அவர்கிட்ட வந்து விசாரணை வந்து நடத்திட்டு இருக்கிறாங்க. டிடிஎஃப் வாசன் அப்படின்றவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு யூடியூபர். இவர் வந்து பைக் வீலாக் பண்ணக்கூடிய ஒரு நபர். இவருக்குன்னு சொல்லிட்டு ஒரு யங்ஸ்டருடைய பட்டாளமே வந்து இவர் பின்னாடி வந்து இருக்குது. எங்கே போனாலும் வந்து ஒரு 100கணக்கான பேர் வந்து இவர் பின்னாடி போவாங்க, இவர் கூட போய் ஃபோட்டோ எடுத்துப்பாங்க. நல்ல பிரபலமான ஒரு நபர் தான். அவ்வப்போது ஏதாவது ஒரு சர்ச்சையில் மாட்டிக்கிட்டே இருப்பார். இவர் மாட்டக்கூடிய சர்ச்சை எல்லாமே பைக் சம்மந்தப்பட்ட ஒரு சர்ச்சையாக தான் இருக்கும். இது மாதிரி தான் கடந்த ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு பைக் எடுத்துகிட்டு போயிட்டு ஆக்சிடென்ட் பண்ணுறாரு. அவருடைய அயபூசா பைக்கு எடுத்துகிட்டு போய் ஆக்சிடென்ட் பண்ண உடனே என்ன பண்ணுறாங்க இமீடியட்டாக அப்படின்னா, இவருக்கு வந்து கை வந்து உடஞ்சிருது. கை உடஞ்ச பிறகு இவர் அவருடைய நண்பர் வீட்டில் வந்து இருக்கிறாரு. இரவாக சென்று காவல்துறை வந்து இவரை கைது பண்ணுறாங்க. கைது பண்ணி இவர் வந்து புழல் சிறையிலும் வந்து அடைக்கிறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1 மாதம் கிட்ட உள்ளே இருந்தார் போல். அந்த மனுஷனுக்கு பெயிலே கிடைக்கல. அவங்களும் வந்து சப்கோர்ட்டில் போடுறாங்க, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் போடுறாங்க, லாஸ்ட் ஹைகோர்ட்டில் போட்ட பிறகு தான் பெயில் கிடச்சிது. அதுவும் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து 10 வருஷம் அவர் வந்து லைசன்ஸை கேன்சல் பண்ணி தான் அவருக்கு பெயிலும் வந்து கொடுத்தாங்க. இந்த அளவுக்கு சிவியரான ஆக்ஷன் வந்து நீதிமன்றம் அந்த சூழலில் வந்து எடுத்தது. இப்போ மீண்டும் இதே டிடிஎஃப் வாசன் அவர்கள் சமீபத்தில் தான் என்ன சொன்னார்னா, பைக்கு தான் வந்து எனக்கு லைசன்ஸ் கேன்சல் பண்ணாங்க, ஆனால் நான் வந்து கார் ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார் லைசன்ஸ் வந்து எடுத்திருந்தார் போல். எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டாக தான் வந்து இந்த சென்னை டு மதுரை, மதுரை டு தூத்துக்குடி இந்த ஏரியாவுக்கு போயிருக்கிறாரு. போகிற வழியிலே ஒரு வீலாக் பண்ணிகிட்டே போயிருக்கிறாரு. அந்த வீலாகில் தான் வந்து ஒரு ஃபோன் பேசிகிட்டு இருப்பார் அவர் ஃப்ரெண்டுக்கிட்ட. அந்த ஒரு காட்சிகள் தான் வந்து இப்போ போலீஸார் கண்ணில் வந்து பட்டுடுச்சு. பட்ட உடனே அவங்க இமீடியட்டாக என்ன பண்ணுறாங்க, வாடா மாட்டினடா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் வந்து ஒரு 6 செக்ஷனில் வந்து பாவம் அவர் மீது வழக்கு பதிவு பண்ணி அவரை வந்து இப்போது சிறையில் அடைப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்றது தெரில. ஏன்னா இது போன்ற விஷயங்களில் வந்து ஸ்டேஷன் பெயிலபிள்லேயே வந்து விடலாம். ஆனால் டிடிஎஃப் வாசன் தான் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குமே, சமீப காலமாகவே திமுகவுக்கு எதிராக பல விஷயங்கள் அவர் வந்து பண்ணிட்டு இருக்கிறாரு. எனவே அவரை சிறையில் அடைப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பலர் சொல்கிறாங்க. ஆனால் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, அவரை சிறையில் அடைக்க மாட்டாங்க. அவரை வந்து ஒரு லெட்டர் ஒன்று எழுதி கொடுத்து அவரை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்றத நான் நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம். டிடிஎஃப் வாசன் மீது நடவடிக்கை எடுத்தீங்க, ஏன் வந்து நீங்கள் இர்ஃபான் மேலே வந்து நீங்கள் நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு பலரும் வந்து கேட்குறாங்க. ஏன் இர்ஃபான் மீது வந்து நடவடிக்கை எடுக்கலை அப்படின்றதுக்கு முன்னாடி இர்ஃபான் வந்து என்ன சர்ச்சையில் மாட்டினார் அப்படின்றதையும் பேசிடுவோம். இர்ஃபான் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஃபுட் ரிவ்யூ பண்ணக்கூடிய ஒரு நபர். இவருக்குன்னு சொல்லிட்டு பல லட்ச ஃபேன்ஸ் வந்து இருக்கிறாங்க. அவரை யூடியூப்பில் ஃபாலோ பண்ணுறவங்களே வந்து லட்சக்கணக்கான பேர் வந்து அவரை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் இவருக்கு வந்து கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆகி அவங்க ஒய்ஃப் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க அப்படின்ற வீடியோஸ்லாம் அவரே வந்து போட்டிருந்தார். அதில் வந்து இப்போது ஜெண்டர் கண்டுபிடிக்கிற ஒரு டெஸ்ட்டு, அதாவது வந்து தனக்கு பிறக்க
போகிற குழந்தை வந்து ஆணா பெண்ணா அப்படின்றத வந்து கண்டுபிடிக்கிற ஒரு டெஸ்ட்டு இந்தியாவில் வந்து பேன் பண்ணிட்டாங்க. அதை எதுக்காக பேன் பண்ணாங்க அப்படின்னா, அந்த காலத்தில் வந்து எல்லாரும் வந்து பெண் குழந்தையாக இருந்தது அப்படின்னா ஒரு சில தவறான நடவடிக்கையில் வந்து ஈடுபடுறாங்க, சம்மந்தப்பட்ட அந்த குழந்தையை வந்து கலைக்கணும் அப்படின்ற அளவுக்கு போகிறாங்க. அப்படின்றதுக்காக இந்தியாவில் வந்து கம்ப்ளீட்டாகவே வந்து அந்த ஜெண்டர் ரிவீல் டெஸ்ட்டை வந்து இங்கே வந்து பேன் பண்ணிட்டாங்க. இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, இங்கே வந்து துபாய் போயிட்டு அங்கே வந்து ஜெண்டர் ரிவீல் டெஸ்ட் அங்கே முடிச்சுட்டு அதை இங்கே ரிட்டன் இங்கே வந்து அதை வந்து ஒரு வீலாகவே பண்ணியிருப்பார். ஒரு பெரிய ஃபங்க்ஷன் வச்சு ஃபங்க்ஷனில் வந்து தனக்கு பிறக்க போகிற குழந்தை வந்து ஆணா பெண்ணா அப்படின்றத வந்து எல்லார் முன்னாடியும் வந்து ரிவீல் பண்ணுவார். ரிவீல் பண்ணுறதே வந்து பயங்கர கிராண்டாக பண்ணுவார். இது அவர் ஃபங்க்ஷன் வந்து அவர் வீட்டில் இருக்கிறவங்களோட அவர் நிறுத்தியிருந்தால் பரவாயில்ல, காவல்துறைக்கு வந்து தகவல் போயிருக்காது, யாரும் நடவடிக்கையும் எடுத்திருக்க மாட்டாங்க, சுகாதாரத்துறையும் வந்து அந்த ஒரு விஷயத்த பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனால் இவர் ஒரு வீடியோவை போட்டு அந்த ஒரு வீடியோவை 10 லட்சம் பேர் மேலே பார்த்து ஒரே நாளில் இம்மிடியேட்டாக சுகாதாரத்துறை கண்ணில் அந்த வீடியோ பட அவங்க உடனே என்ன பண்ணுறாங்க, இர்ஃபானுக்கு வந்து ஒரு நோட்டீஸ் ஒன்று கொடுக்குறாங்க. ஜெண்டர் ரிவீல் டெஸ்ட் அப்படின்றத வந்து இந்தியாவில் பண்ணக்கூடாது, நீங்கள் ஆனால் வெளிநாட்டில் போயிட்டு பண்ணிட்டு வந்து இங்கே வந்து நீங்கள் வீடியோ போட்டது மட்டும் இல்லாமல் பலரையும் வந்து நீங்கள் தூண்டி இருக்கிறீங்க இந்த ஜெண்டர் ரிவீலை வந்து பண்ணுறதுக்கு. ஏன்னா நான் ஒரு 2 பேர் 3 பேர்கிட்ட பேசும்போது அவங்களே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஜெண்டர் ரிவீல் டெஸ்ட்டு அப்படின்ற ஒரு விஷயமே இருக்குது அப்படின்றதே எங்களுக்கு இர்ஃபான் வீடியோ பார்த்த பிறகு தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசிய ஒரு 2-3 பேர்கள் 2-3 பேருமே வந்து அவங்களும் வந்து ஒரு இந்த சொசைட்டியில் நல்ல ஒரு ரெப்யூட்டடான ஒரு பர்சன்ஸ் தான். அவங்க 3 பேருமே சொன்ன ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, ஜெண்டர் ரிவீல் வந்து வெளிநாட்டில் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது வந்து எங்களுக்கு இர்ஃபான் வீடியோ போட்ட பிறகு தான்ப்பா எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஒரு இதுவில் வந்து அவர் நிறைய பேரை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கிறார். எனக்கு தெரிஞ்சவங்களே ஒரு 3 பேர் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்கிறாங்கன்னா இன்னும் நிறைய பேர் இருக்கலாம். எனவே இது எல்லாத்தையும் காரணமாக வச்சு சுகாதாரத்துறை வந்து இவர்கிட்ட ஒரு நோட்டீஸ் ஒன்று கேட்குறாங்க. இதற்கு வந்து இர்ஃபான் விளக்கம் தர வேண்டும் அப்படின்னு உடனே இர்ஃபான் என்ன பண்ணுறாருன்னா வந்து அன்கண்டிஷனல் அப்பாலஜி ஒன்று கேட்குறாரு. அப்பாலஜி கேட்ட உடனே சம்மந்தப்பட்ட சுகாதாரத்துறை அவரை வந்து மன்னிச்சு விட்டுடுறாங்க. இதில் எல்லாரும் வைக்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, ஜெண்டர் ரிவீல் பண்ணுறது அப்படின்றது வந்து மிகப்பெரிய தவறு, அதுவும் வந்து இந்தியாவில் வந்து பேன் பண்ணிட்டீங்க. ஆனால் இவர் வெளிநாட்டில் போயிட்டு பண்ணிட்டு வந்து இங்கே வந்து அதை வீடியோவாக போட்டு பலரையும் வந்து தூண்டி விடுறாரு. நீங்களும் போங்க, வெளிநாட்டுக்கு போங்க, ஜெண்டர் ரிவீல் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பலரையும் தூண்டுறது மட்டும் இல்லாமல் இர்ஃபான் அந்த வீடியோவிலேயே பேசியிருப்பார், ஜெண்டர் ரிவீல் பண்ணுறதுலாம் வந்து தப்பு, ஆனால் அதையும் மீறி வந்து பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரை நான் வந்து கமெண்ட்டில் திட்டுவானுங்க, ஆனால் அவனுங்களும் ஒன்றுமே தெரியாது, அவனுக்கு தெரிஞ்சதில் இது மட்டும்தான் அப்படின்ற மாதிரி இர்ஃபான் அந்த வீடியோவில் தெளிவாக வந்து சொல்லியிருப்பார். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, இர்ஃபான் வந்து இந்த ஒரு தவறை தெரிஞ்சே தான் வந்து பண்ணியிருக்கிறாரு, அவருக்கு தெரியாமலாம் ஒன்றும் பண்ணலை. ஜெண்டர் ரிவீல் பண்ணுறதை வந்து வீடியோவாக போடக்கூடாது, அதை வெளியில் சொல்லக்கூடாது அப்படின்றது இர்ஃபானுக்கு தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்சே வந்து இர்ஃபான் அந்த ஒரு தப்பு பண்ணுறாரு அப்படின்னா, அப்போது வேணும்ட்டே தான் பண்ணுறேன், நான் அப்படி தாண்டா பண்ணுவேன், உங்களால் முடிஞ்சதை பாருங்கடா அப்படின்ற மாதிரி தான் இர்ஃபான் இதில் பிஹேவ் பண்ணியிருக்கிறாரோ அப்படின்னு சொல்லிட்டு பல யூடியூபர்களாக இருக்கட்டும், பல பத்திரிகையாளர்களாக இருக்கட்டும் வரிசையாக வந்து அவர்களுடைய கேள்விகளை வந்து எழுப்பினார்கள். ஒரு கட்டத்துக்கு மேலே இர்ஃபான் மீது வந்து நடவடிக்கை எடுக்கலை அப்படின்ன உடனே ஒரு வீடியோ ஒன்று சமூக வலைத்தளங்களில் வைரலாக பரவச்சு. அது என்ன வீடியோ அப்படின்னா, இப்போ நீங்கள் ஃப்ரெண்ட் ஆகிட்டீங்க, ஃப்ரெண்டு தானே, கை கொடுக்க ஓகே ஓகே. இப்போ அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க. வீடியோவில் வந்து யாரோ வந்து பேசியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு ஜாலியான ஒரு கான்வோ, ஜாலியாக கார் டிரைவிங்கில் வச்சுக்கிட்டே இவங்க வந்து போகக்கூடிய ஒரு காட்சிகள். இந்த ஒரு வீடியோக்கு அப்புறம் தான் வந்து இர்ஃபான் மீது வந்து நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு பலரும் வந்து பேசுகிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இதே இர்ஃபான் சரியாக சொல்லணும்னா ஒரு 8-9 மாதத்துக்கு முன்னாடி ஒரு சர்ச்சையில் ஒன்று மாட்டுறாரு. என்ன அப்படின்னா, இவர் ஊருக்கு போயிட்டு ரிட்டன் அவருடைய காரில் வந்துட்டு இருக்கும்போது மறைமலை நகர் பகுதிக்கிட்ட அவர் கார் ஸ்பீடாக வந்துட்டு இருக்கும்போது ஒரு லேடி ஒருத்தங்க வந்துடுறாங்க. இவர் போயிட்டு இடிக்கிறாரு. இடித்த உடனே வந்து ஸ்பாட்லேயே வந்து அவங்க இறந்துடுறாங்க. இந்த ஆக்சிடென்ட் கேஸில் கூட இர்ஃபான் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை, இதை வந்து காம்ப்ரமைஸாக வந்து முடிச்சு விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு சர்ச்சையும் வந்து இப்போ மீண்டும் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இர்ஃபான் மீது அப்போவும் நடவடிக்கை எடுக்கல, இப்போ நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா, அப்போ இர்ஃபான் பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஒரு மிகப்பெரிய பவர் சென்டர் யார் ஒரு முறையும் இர்ஃபான் வந்து பிரச்சனையில் மாட்டும் போது ஃபோன் பண்ணி ஹெல்ப் பண்ணுறது, இர்ஃபானை வந்து காவல்துறையினர் அரெஸ்ட் பண்ணாமல் இருப்பதற்கு அப்படின்ற ஒரு கேள்வியும் பலரும் வந்து எழுப்பிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து சமீப காலமாக யூடியூபர்கள் மீது நடத்தப்பட்ட காட்சிகள், கைது காட்சிகள் எல்லாமே. இதில் குறிப்பாக காவல்துறையினர் வந்து இப்போ ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. இது எல்லாரும் வந்து தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஜூன் 1ஆம் தேதி முதல் அமலாகும் புதிய விதிமுறை. என்னடா அந்த விதிமுறை அப்படின்னு தானே கேட்குறீங்க. 18 வயது ஆகாதவர்கள் வாகனம் ஓட்டி பிடிபட்டால் அவர் ஓட்டிய வாகனத்தின் RCயை ரத்து செய்ய வகை செய்யும் புதிய விதிமுறை ஜூன் 1ஆம் தேதி அமல்.
பிடிபடும் மைனருக்கு 25,000 ரூபாய் அபராதமும் 25 வயதாகும் வரை ஓட்டுநர் உரிமமும் வழங்கப்படாது என தகவல். 18 வயசு கீழே இருக்கிறவங்க இதுக்கப்புறம் பைக்கு காரு எது ஓட்டுனீங்கன்னாவும் உங்களுடைய வண்டி ஆர்சி புக்கை வந்து கேன்சல் பண்ணுறாங்கப்பா. அது மட்டும் இல்லாமல் எந்த மைனர் வந்து அந்த ஒரு பைக்கையோ காரையோ ஓட்டுறாங்களோ அவங்க மீது 25,000 ரூபாய் ஃபைன் மட்டும் போடுறது இல்லாமல் சம்மந்தப்பட்ட அந்த ஒரு நபருக்கு 25 வயது ஆகும் வரை லைசன்ஸே அப்ளையே பண்ண முடியாது. இது வந்து ஜூன் 1ஆம் தேதி முதல் இந்த ஒரு சட்டம் வந்து நடைமுறைக்கு வந்து எடுத்துகிட்டு வராங்க, இந்த ஒரு விதியை. இது வந்து மிகவும் வரவேற்கத்தக்க ஒரு விஷயம்தான். ஏன்னா கடந்த 2 வருடங்களுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா காவல்துறை இது போன்ற ஒரு ரூல்ஸ் ஒன்று அப்போது போட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னா 18 வயசு கீழே இருக்கிறவங்க வந்து பைக் ஓட்டினீங்க அப்படின்னா சம்மந்தப்பட்ட பெற்றோர்கள் மீது வந்து நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே அவங்க ஒரு ரூல்ஸ் ஒன்று போட்டிருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாட்களுக்கு இது வந்து கண்ட்ரோலில் இருந்தது. திரும்பவும் வந்து அதிகமாக வந்து 18 வயசு கீழே இருக்கக்கூடிய ஸ்கூல் பசங்க எல்லாருமே வந்து பைக் எடுத்து ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. விபத்தில் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பைக் ரேஸ் ஓட்ட ஆரம்பிக்கிறாங்க. இதனால் வந்து ஆக்சிடென்ட்டுக்கு நடக்குது, பல உயிர் சேதங்கள் ஏற்படுது. இது போன்ற சூழல் வந்து கடந்த 2-3 ஆண்டுகளாகவே வந்து நடந்துட்டு தான் இருக்குது. நீங்கள் இம்போஸ் பண்ணியிருக்கிறது அப்படின்றது வந்து மிக மிக வரவேற்கத்தக்க ஒரு விஷயம்தான். ஏன்னா வந்து 18 வயசு கீழே ஒருத்தன் வண்டி ஓட்டுறான் அப்படின்னா இதுக்கப்புறம் அவங்ககிட்ட அந்த வண்டி கொடுக்குறவங்களுக்கு அந்த ஒரு பயம் வரும்ல. நம்ம வண்டி கொடுக்குறோம், நம்ம வண்டியுடைய ஆர்சி புக்கை கேன்சல் பண்ணி விட்ருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் ஒன்று வரும். இதுக்கப்புறம் யார் வந்து அந்த பையன்கிட்ட வண்டி கொடுத்தாவும், எனவே கண்டிப்பாக வண்டி கொடுக்க மாட்டாங்க. அது இல்லாமல் அதையும் மீறி வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு போலீஸ்கிட்ட மாட்டுறான் அப்படின்னா 25,000 ரூபாய் ஃபைன் போடுறாங்க. ஃபைன் போடுறது அப்படின்றது வீட்டில் இருக்கிறவங்க கட்டிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் ஒரு இதுவில் இருந்தாலும் 25 வயசு வரைக்கும் அவனுக்கு லைசன்ஸே எடுக்க முடியாது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு செக்கில் அந்த பையனுக்கு. எனவே வந்து இதுக்கப்புறம் இந்த பைக் ஓட்டுபவர்கள், கார் ஓட்டுபவர்கள் 18 வயசு கீழே இருக்கிறவங்களாம் வந்து இதை ஓட்ட மாட்டாங்க அப்படின்றத வந்து காவல்துறை வந்து நினைக்கிறாங்க. நானும் வந்து அதான் நினைக்கிறேன். இதுக்கப்புறம் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்தடுத்து தமிழக அரசியலில் வந்து என்னென்ன நடக்க போகிறது அப்படின்றது ஜூன் 4ஆம் தேதி, இன்னும் ஒரு வாரம் அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து எலெக்ஷன் ரிசல்ட் வந்துடும். மீண்டும் மோடியா அல்லது வந்து இந்தியா கூட்டணியா அப்படின்றத நமக்கு அப்போ தெரிய வரும். பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.